இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாரும் போங்க. குளிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கொட்டிக்கோங்க. போங்க. சித்தி. என்ன சித்தி? ஆரம்பத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். கல்யாணம்னதும் தொட்டாச்சினிங்க மாதிரி மூடிக்கிறது, ஜெகதீஷ பார்த்ததும் பல்லி மாதிரி செவுத்துல ஒட்டிக்கிறது. இப்ப சந்தோஷமா? நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு அக்கா என்ன பண்ணுவாங்க சித்தி? இன்னும் பண்ண என்னடி இருக்கு? உடம்பு முழுக்க தோஷம், ஜாதகம் முழுக்க கேடு, வாழ்க்கை முழுக்க தரித்திரத்தோட பிறந்தா யாருதான் என்ன பண்ண முடியும்? வேற எப்படி சொல்றது? அன்னைக்கு உன் கல்யாணத்துல தாத்தா இறந்துட்டாரு. இன்னைக்கு என்னன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மண்டபம் எரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் விட்டு இருந்தா எல்லாரும் அங்கேயே சாம்பலா இருப்போம். அதுக்கு காரணம் நானா சித்தி? நீ இல்லாம வேற யாரு? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி. அட கடவுளே, ஒரு நொடியில எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம். எந்த மூலையில இருந்து எந்த சாமி அருள் புரிஞ்சாரோ தெரியல. அம்மா தாயே, அந்த சாமியோட அருள் இல்லாம இருந்திருந்தா எல்லாரும் ஒரே அடியா சாம்பல் ஆயிருப்போம். இப்பவும் இன்னும் எதுவும் குறைஞ்சு போயிடலமா? நீ அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா இப்பவே பசங்க 3 பேரையும் என் கூட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறமா. நீ உன் கூட கூட்டிட்டு போயிட்டனா அப்போ சொத்தெல்லாம் எங்களுக்கு வராதே. என்ன பிளீடர் மாமா நீங்க? நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவங்களுக்கு தாயா வேணா இல்லாம இருக்கலாம், ஒரு சித்தியா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நானும் ஒரு பொண்ணுதானே பிளீடர் மாமா. லக்ஷ்மிக்கு பிடிக்காதவன, அவளுக்கு தகுதியே இல்லாதவன ஒரு பொறுக்கி பையனுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பனா? ஏதோ லக்ஷ்மி என் கண்ணு முன்னாடியே இருப்பா, பசங்க எதிர்காலமும் நல்லபடியா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனே தவிர எனக்கு இதுல வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல மாமா. நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அத விட்டுட்டு பசங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் போயிட்டு வரேன் நரேந்திரா. சரிங்க சித்தப்பா. லக்ஷ்மி, நான் போயிட்டு வரேம்மா. கிளம்புறம்மா. தாத்தா. பார்த்து பத்திரம்மா. ஷாலினி, அது வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி இரு. வா லக்ஷ்மி. ஆமா சார், அந்த பொண்ணு மட்டும் அவ உயிரை பணைய வச்சு
நம்ம மித்ரா சாரை காப்பாத்தாம இருந்திருந்தா மித்ரா சாருக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. லக்ஷ்மி யாரு? பெரியமா, லக்ஷ்மிங்கிறவங்கள அண்ணாக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஃபங்க்ஷன் ஹாலில் தான் லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்க இருந்தது மேடம். இந்த ஆக்சிடென்ட்னால அந்த பொண்ணோட கல்யாணமும் நின்று போச்சு. ஏதோ நான் கும்பிடுற சாமி இவனை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு என் பையன். பெரியமா, டாக்டர் சொன்னார்ல அண்ணாக்கு எதுவும் ஆகலன்னு. டோன்ட் வரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் கண் முழிச்சிடுவாரு. மித்ரா சாரை காப்பாத்தினது நான் இல்லை. அந்த டைம்ல லக்ஷ்மிங்கிறவங்க அங்க இருந்தாங்க. அந்த பொண்ணு தான் சாரை காப்பாத்தினாங்க. லக்ஷ்மியா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவன் தான் நெருப்புல மாட்டிக்கிட்டானா? நீ எதுக்காக அவனை காப்பாத்த போன? இல்ல, அது வந்து அப்பதான் அவரு வந்து வாய மூடு. அவன் என்ன அடிச்சிருக்கான். நீ எனக்காக அவனை எதிர்த்திருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். என்னோட சேர்ந்து நீயும் வெளியே வராம அவனை காப்பாத்த போற. ஜெகதீஷ், என்ன இது? நீ அவனை காப்பாத்த உள்ள போகாம இருந்திருந்தா அந்த ரெசார்ட்டை எரிஞ்சிருந்தாலும் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். இப்ப பாரு, கல்யாணமே நின்னு போயிடுச்சு. ஏன் ஜெகதீஷ் இவ்ளோ கோவம்? எதுக்காக நீ இப்படி அவசரப்படுற? இது கோவம் இல்லாண்டி லக்ஷ்மியால நான் அவ்வளவு பேர் முன்னாடி அவமானப்பட்டு நின்றேன். ஜெகதீஷ், முதல்ல உன்னோட கோவத்தை குறை, அப்புறமா நம்ம எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டா மட்டும் அமைதியா நிக்கிற. என்ன சொல்லணும்? எல்லாம் தெரிஞ்சோம் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் பாரு. ஏன் தப்பு?